சிவாஜி கணேசன் நடித்து பராசக்திங்கிற படம்னாலேயே கோர்ட் சீன் தான் நான் வரும். பரபரப்பாக அந்த காலத்தில் ஓடின பரபரப்பாக பேசப்பட்ட கலைஞர் ஐயாவோட வசனத்தில் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்கும். புரியுது அவங்களுக்கு? தியேட்டர்லாம் விசில் கிளாப்ஸ் அப்படி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்கு. அது ஒரு சூப்பர் படம். அதாவது அந்த காலத்தாலும் அழிக்க முடியாத படம் பராசக்தி. கேள்வி கேட்குறேன், ஏன் என்ன புது டைட்டிலே இல்லையா? புது டைட்டிலே கிடையாதா? எதுவுமே புதுசாக யோசிச்சு வைக்க முடியாதா? க்ரியேட்டிவிட்டியே செத்து போச்சா? யாருக்குமே புதுசாக யோசனை கிடையாதா? பராசக்திங்கிற டைட்டிலை எடுத்துகிட்டு கொண்டு வச்சுக்கிட்டு அதை சுற்றி ஒரு 4 நாளாக விவாதம் போய் பண்ணுறாரு. அப்படியே சுண்டிக்கிட்டு வர்றாரு. என்னென்னமோ சொல்கிறீங்களே, இந்த சுண்டிக்கிட்டு வர்றதெல்லாம் விஜய் பண்ணலையா? அஜித் பண்ணலையா? ரஜினி பண்ணலையா? கமல் பண்ணலையா? யாரும் பண்ணலை. என்ன புதுசாக சிவகார்த்திகேயன் அதில் பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்புக்கு சம்மந்தப்பட்ட 1965 ஒரு பிரச்சனை தான். இதை பற்றி மையமாக தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு தைரியமாக சிவகார்த்திகேயன் நடிக்க வந்துட்டார். ஏன் இந்த தைரியம் சூர்யாவுக்கு இல்லை? ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே, சூர்யாவை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பேசணும்னா எல்லாருக்குமே என்னென்னா ஒரு மமதை வந்துடுது. அதாவது நம்ம நினைக்கிறது தான் சினிமா, நம்ம நடிக்கிறது தான் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஏன் யோகி பாபு என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை விட்ட காமெடி நடிகர் இல்லை அப்படிங்கிறாரு. நல்ல சிறந்த நடிகர், சிறப்புமிக்க நடிகர் சிவகுமார் சார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமாவுடைய கேவலங்கள்லாம் பொறுக்க முடியாமல் அவர் சினிமாவே வேண்டாம், இனிமேல் நடிக்கவே வேணான்னு ஒதுங்கிட்டார். அவர்லாம் நல்ல ஆர்டிஸ்ட், இப்போ அழகாக நடிச்சிட்டு இருந்திருக்கலாம். வேணான்னு முடிவு பண்ணிட்டார். அது காரணம் என்ன? அவர் வேணான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு சினிமா அவர் கொண்டு போய் தள்ளிடுச்சார். அது தப்பு இல்லை. ஒரு நடிகன் பல விதமான கேரக்டர்ஸை ஏற்று ஷோல்டர் பண்ணி நடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு இறங்கு முகத்தில் இருக்கும்போது இப்படி வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை. அதுவும் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை. விஜய் சேதுபதியும் ஜெயம் ரவியும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஜெயம் ரவி ஒரு யங் ஆக்ஷன் ஹீரோ. விஜய் சேதுபதி ஹீரோ தான், ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார். சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா டைட்டில் டீசர்? சிவகார்த்திகேயன் அவருடைய யாருமே எதிர்பார்க்கல பராசக்தி அப்படிங்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலோட வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சார், இதுக்கு முன்னாடி இருந்த புறநானூரே நல்லா தானே சார் இருக்குது, எதுக்கு திரும்ப பழைய படத்துடைய டைட்டில் டீசர் கொண்டு வாங்கன்னு இது ஒரு பிரச்சனை. விஜய் ஆண்டனி இதுக்குள்ளே புகுந்து நான் இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வேற குறுக்க வந்திருக்காரு. இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன தான் தோணுது உங்களுக்கு? அதாவது என்னோட கருத்து என்னன்னா சார், பராசக்திங்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலுமே பவர்ஃபுல் டைட்டில். நீங்கள் சொன்னீங்க, பவர்ஃபுல் டைட்டில் தான். அதாவது அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடித்து பராசக்திங்கிற படம்னாலேயே கோர்ட் சீன் தான் நான் வரும். பரபரப்பாக அந்த காலத்தில் ஓடின பரபரப்பாக பேசப்பட்ட கலைஞர் ஐயாவோட வசனத்தில் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்கும். புரியுது அவங்களுக்கு? தியேட்டர்லாம் விசில் கிளாப்ஸ் அப்படி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்கு. அது ஒரு சூப்பர் படம். அதாவது அந்த காலத்தாலும் அழிக்க முடியாத படம் பராசக்தி. ஓகேவா? அந்த படத்தினுடைய டைட்டிலை இந்த படத்துக்கு கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் என்ன புது டைட்டிலே இல்லையா? புது டைட்டிலே கிடையாதா? எதுவுமே புதுசாக யோசிச்சு வைக்க முடியாதா? க்ரியேட்டிவிட்டியே செத்து போச்சா? யாருக்குமே புதுசாக யோசனை கிடையாதா? பராசக்திங்கிற டைட்டிலை எடுத்துகிட்டு கொண்டு வச்சுக்கிட்டு அதை சுற்றி ஒரு 4 நாளாக விவாதம் போயிட்டுருக்கு. நேற்றுக்கு வந்ததுலேருந்து பராசக்தி. என்ன பராசக்தி? நான் கேட்குறேன், என்ன பராசக்தி? பராசக்திங்கிற டைட்டில் பழைய டைட்டில் தானே. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த பழைய டைட்டில் நடிக்கிறாரு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். பராசக்தி பவர்ஃபுல்லாக வந்துருச்சு, பவர்ஃபுல்லாக இருக்குது. அவர் அப்படி நடந்து வர்றாரு, அவர் இப்படி பண்ணுறாரு, அப்படியே சுண்டிக்கிட்டு வர்றாரு. என்னென்னமோ சொல்கிறீங்களே, இந்த சுண்டிகிட்டு வரதெல்லாம் விஜய் பண்ணலையா? அஜித் பண்ணலையா? ரஜினி பண்ணலையா? கமல் பண்ணலையா? யாரும் பண்ணலை. என்ன புதுசாக சிவகார்த்திகேயன் அதில் பண்ணிட்டாரு? நல்லா இருக்குங்கிறது வேறு விஷயம், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்ட மாதிரி 2 நாளாக பரபரப்பை க்ரியேட் பண்ணுறீங்களே, ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. ஒரு டைட்டில் கூட புதுசாக வைக்க முடியல. பழைய படம் பராசக்தி, அதை கொண்டு திருப்பி பராசக்தின்னு வச்சுருக்கீங்க. அதில் போட்டி வேறு. விஜய் ஆண்டனி இன்னைக்கு காலையில் அதாவது இன்றைக்கி இல்லை, நேற்று காலையில் பராசக்தி டைட்டில் 4 மணிக்கு வருதுன்னா, இவர் காலையில் ஒரு 7 மணிக்கே தூங்காமல் முழிச்சிட்டே இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். எப்போ 7 மணி டங்குன்னு பெல் அடிக்கும், எந்திரிச்சு, அதாவது குளிச்சிருக்க மாட்டார், பல்லு விளக்க மாட்டார், எதுவும் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். டக்குன்னு நானும் பராசக்தி எடுக்கிறேன்ட்டார். புரியுது அவங்களுக்கு? ஏன் அவ்வளோ அவசரம்? ஏன் இது? அதாவது ஆல்ரெடி வந்த டைட்டில் பராசக்தி, புது டைட்டிலும் கிடையாது. இந்த நல்ல டைட்டில், நல்ல படம், அந்த காலத்தில் பேசப்பட்ட அந்த பழைய படம், அதனுடைய வீரியத்தை இன்றைக்கி இதில் கொடுப்பாங்களாங்கிற சந்தேகமாக இருக்குது. சிவாஜி கணேசனோட நடிப்பு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நடிப்பு. அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லாக நடிச்சிருப்பார் அந்த படத்தில். கலைஞர் ஐயாவோட வசனம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வசனம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த படம் எல்லாத்துட்டையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. இவர்
கலைஞர் ஐயா வீட்லேயும் அவங்க சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, சிவாஜி கணேசன் சார் வீட்லேயும் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கிட்டாங்க, ஏவிஎம் நிறுவனத்துலேயும் பாலசுப்ரமணியன் ப்ரொடியூசர் அவருடைய வாரிசு, செட்டியாரோட வாரிசு, அவர்கிட்டையும் வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த படத்துக்கு போட்டி வேறு. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் வந்து என்ன சொல்றாரு, தமிழில் வந்து ஒரு பராஸ்தின்னு எடுக்க முடியாதான். அவர் வந்து தெலுங்கு பராஸ்தி நான் தான் எடுப்பேன், ஹிந்தி பராஸ்தி நான் தான் எடுப்பேன், என்னோட படம் பேர் பராசக்தி. அவர் வந்துட்டார். ஏன் அவர் தான் பிச்சைக்காரன், இன்னும் பெக்கரா என்னமோ படம்லாம் எடுப்பார். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் இன்னொரு 1, படம், பிச்சைக்காரன் 2. பிச்சைக்காரன் 2 பிச்சைக்காரன் 2, இன்னும் பிச்சைக்காரன் 3. அதான் சொன்னேன்ல சார், ஒரு பிச்சைக்காரங்கிற தலைப்பு நல்ல தலைப்பா நல்ல தலைப்பு இல்லையா அப்படிங்கிற நிறைய விவாதங்கள்லாம் வந்துச்சு. அதை விட்டுருவோம். ஆனால் ஓடிடுச்சு. இப்போ அது உடனே பிச்சைக்காரன் 2, உடனே ஜெயிலர்னா ஜெயிலர் 2, இந்தியன்னா இந்தியன் 2, 3, சிங்கம்னா சிங்கம் 1, 2, 3. இப்படி எதுக்கு சார் போகணும்? புது புது கதைகளை சொல்லலாமே, புது புது விஷயங்களை சொல்லலாமே, நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய ட்ரீட் கொடுங்க. அதாவது நிறைய பொருட்செலவில் படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய டெக்னிக்கலி டெவலப் ஆயிடுச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாமே, அட்லீஸ்ட் டைட்டிலையாவது மாற்றி வைக்கலாமே. புறநானூறு தான் சார் முதல்ல அது வந்தது. அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. புறநானூறு அப்படிங்கிற டைட்டில். ஆ ஒருவேளை சூர்யா சார் இதுக்கு வந்து என்ஓசி கொடுக்கலையா, என்ன காரணம் தெரில. கடைசி வரைக்கும் புறநானூறுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் திடீர்னு இந்த டைட்டில் மாறி இருக்குது. இல்லை, ஹீரோ மாறும்போது டைட்டிலை மாற்றிடுவாங்க, அது இயற்கையாக உள்ளது தான். அவர் என்ஓசி கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய பஞ்சாயத்தாக இருந்திருக்காது. என்ஓசி கொடுக்காம இன்னும் புறநானூறுங்கிற படத்தில், இன்னொரு படத்தில் சூர்யா நடிக்க போகிறாரா, நாளைக்கு நடிக்க போகிறாரா சார் அவர் இந்த படமே ஒரு பண்ண வேண்டிய படம் தான் சார். இது படமே பண்ண வேண்டிய படம்னா பண்ண வேண்டியது தானே. ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து எதிர்ப்புக்கு வந்து இப்போ சம்மந்தப்பட்ட படம் தான் இது. தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்புக்கு சம்மந்தப்பட்ட 1965 ஒரு பிரச்சனை தான். இதை பற்றி மையமாக தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதுக்கு தைரியமாக சிவகார்த்திகேயன் நடிக்க வந்துட்டார். ஏன் இந்த தைரியம் சூர்யாக்கு இல்லை? சரி, இவ்வளோ இந்திய எதிர்ப்பை பற்றியெல்லாம் பேசுகிறாருல்ல, அப்போ நீங்கள் வந்து நான் அதில் நடிக்க மாட்டேன், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்லாம், அதாவது ஒரு கலர் பூசிடுவாங்கலாம் அவர் பயப்படுறாருல்ல. அப்புறம் ஏன் பாம்பேல போய் செட்டில் ஆகிறாரு? அங்கே செட்டில் ஆனதுனால தான் சார் இந்திய எதிர்ப்பு செட்டில் ஆனால் இந்திய எதிர்ப்பு ஆமாம் பயப்படுறாரு. அங்கே அவர் வெளியில் நடமாட்டல சார். தமிழன் வந்து என்ன வேடிக்கை. விடுங்க, சொல்லுங்க, பேசணும்னா நிறைய பேசணும், வேண்டாம் விடுங்க விடுங்க, புள்ளி வச்சிருவோம். ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய அந்த பார்க்கும்போது ரொம்ப ஃபயராக இருந்தது. அப்போ கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, சூர்யா நீங்கள் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஜெயம் ரவி வர்ற சீனாக இருக்கட்டும், அவர் வில்லனா பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக அது பவர்ஃபுல்லான சீனாக இருக்கட்டும். இவ்வளோ ஒரு நல்ல படத்தை வந்து சூர்யா மிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் சொல்லிட்டு இருந்ததுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள், சூர்யாவும் அந்த கண்டென்ட் கேட்குற விஷயம், செலக்ட் பண்ணுற விஷயத்துலேருந்து தடுமாறி போயிட்டாரான்னு தோணுதில்ல? இல்லை, தடுமாறி போயிட்டாரா இல்லை நிலை மாறி போயிட்டாரா, அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. பெரிய ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே, சூர்யாவை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பேசணும்னா எல்லாருக்குமே என்னென்னா ஒரு மமதை வந்துடுது. அதாவது நம்ம நினைக்கிறது தான் சினிமா, நம்ம நடிக்கிறது தான் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஏன் யோகி பாபு என்ன சொல்கிறார் தெரியுமா, என்னை விட்ட காமெடி நடிகை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சினிமா ஆகிப்போச்சு. அதனால் யாரையும் நம்ம குறிப்பிட்டு குறை சொல்கிறதுலாம் இது ஒன்றும் கிடையாது. சில நல்ல படங்களை வந்து சூர்யா சில காரணங்கள்னால, என்ன காரணம்னு நமக்கு சரியாக தெரில, அவருக்கு தான் தெரியும், அவர் தான் அதை வெளிப்படையாக சொல்லணும். அதாவது வந்து ஹரியை மிஸ் பண்ணார், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனனை மிஸ் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து சுதா கோங்கராவை மிஸ் பண்ணார், அதான் இந்த புறநானூரை மிஸ் பண்ணார். சரி, இவ்வளவே மிஸ் பண்ணவர் பாலாவையும் மிஸ் பண்ணியிருக்கலாம்ல. பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் அவர் 8 கோடியே மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், ஆனால் வணங்கானில் அவர் தான் நடிக்க வச்சார். பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் வணங்கானில் நடிக்கிறேன்னு போய் நடித்த அந்த படம் பாலா எடுத்து சூர்யா நடித்த படமாக வந்துச்சா இல்லை அருண் விஜய் நடித்த படமாக வந்துச்சா? யார் நடித்தா கடைசியில்? அருண் விஜய் தான் நடிச்சார். அப்போ 8 கோடியை மிஸ் பண்ணிட்டாரு. அதாவது வந்து ஹரியை மிஸ் பண்ணார், கௌதம் வாசுதேவன் மேனனை மிஸ் பண்ணார், அப்புறம் சுதா கோங்குராவை மிஸ் பண்ணார். ஆனால் வந்து இவ்வளோ மிஸ் பண்ண சூர்யா, அதான் நான் சொல்ல வரேன், பாலாவை மிஸ் பண்ணாமல் போய் 8 கோடி ரூபாயை மிஸ் பண்ணிட்டார். கடைசியில் என்ன நினச்சி பார்த்தீங்களா நடந்தது? அதுவும் இல்லாமல் இந்த படம் தயாரிச்சதுல இவருடைய பங்கும் கொஞ்சம் இருக்குது. யாரோட பங்கு? கங்குவா படத்துக்கு வந்து இவரும் சைன் பண்ணியிருக்கிறாரு, நஷ்டத்தை கொஞ்சம் அவரும் ஏற்றிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவருக்கும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது இல்லை? ஆமாம். இவ்வளோ சிக்கல் வந்தாலும் அடுத்தடுத்து நம்ம போகணுன்றப்போ எல்லாரு கூடயும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுன்றதை விட இவங்க தனிமைப்படுத்திக்கிறாங்க. எல்லாருக்கிட்ட இருந்து தூரமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கங்குவா சிக்கல் இப்போ தானே வந்திருக்கு, கங்குவாக்கு முன்னாடி சிக்கல் இல்லையே. கங்குவா பெரிய வெற்றி படமாக வரும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்த்து எடுப்பாங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. கங்குவா தோல்வி படம் ஆனதுக்கப்புறம் தானே, இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆனதுக்கப்புறம் தானே சூர்யா வந்து இப்போ முடிச்சுக்கிட்டாரு, கோயில் கோயிலாக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விஜேவா ஆர்ஜே பாலாஜி அவர் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ரெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பார்ப்போம். அதாவது வந்து சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான நடிகர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சில தவறான முடிவுகளை சில நேரங்களில் எடுத்துட்டாரோ அப்படின்னு தோணுது, நல்ல இயக்குநர்களை மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது.
என்ன காரணம்னு தெரியல, சூர்யா தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அவர்கள் உடன் இருக்கும்போது கதைகள் கேட்கும்போது அவரும் சேர்ந்து கதைகள்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தப்போ சூர்யா படங்கள் ரொம்ப நல்லா இருந்தது, தனித்துவமாகவே இருந்தது. இப்போ அவரை மிஸ் பண்ணிட்டு இவர் தனியாக கேட்கும்போது அந்த கதைகள் எதுவுமே இவருக்கு ஃபிட்டான மாதிரி இல்லையே சார், அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியுமா? சார் அதாவது ஒன்று விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவரோட தகப்பனார் சிவகுமார் சார் வந்து நிறையா விஷயங்கள் அவர் சொல்லி கொடுத்துட்டுலாம் போயிருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளே டிசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் வந்திருக்கலாம். அதனால் அதெல்லாம் இயற்கை தான். அதனால் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கதை தேர்வில். ஏன்னா அவங்க அப்பா இத்தனை வருஷம் அங்கே இருந்திருக்காரு. முதல்ல இவர் தான் நீ வாப்பா கூட்டு போயிட்டு அந்த சேது இயக்குனர்கிட்ட போய் நந்தாவில் கொண்டு போய் டோட்டலாக மாற்றுன்னு தனி கலரே மாற்றி கொடுத்தது அவர் தான். ஸோ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே வேஸ்ட் ஆகாதுல்ல சார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். காலங்கள் எவ்வளோ வேணாலும் மாறிட்டு போட்டோம், இன்னைக்கு ட்ரெண்டிங் கூட மாறட்டும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்றைக்குமே உதவும்ல சார், அதுக்கு சொல்கிறேன். அப்பா பேச்செல்லாம் இப்போ யார் சார் கேட்குறாங்க? நீங்கள் போய் உங்கள் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவாருங்க, என்ன கிரிஞ்சாக பேசுகிறாருன்னு உங்கள் ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் மாறி போச்சுங்க, காலம் மாறி போச்சு. ஏன்னா உங்கள் காலகட்டத்தில் சிவகுமார் சாரை பார்க்கும்போது எப்படி கண்டென்ட் சூஸ் பண்ணுவார்? எங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் நீங்களே. இல்லை அவர் நல்ல திறமை, நிறைய படங்கள் நல்ல படம். ஏன் நம்மளுடைய நிறுவனத்தில் நடித்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி இலையெல்லாம் ஆகச்சிறந்த படங்கள் சிவகுமார் சாரோடைய கேரியரில். அதுக்கப்புறம் சிந்து பைரவி, நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய படங்கள் நல்ல 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 படங்கள், நிறையா படங்கள் தேர்ந்தெடுத்து நடித்தார், சக்ஸஸும் ஆனார். நல்ல சிறந்த நடிகர், சிறப்புமிக்க நடிகர் சிவகுமார் சார், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமாவுடைய கேவலங்கள்லாம் பொறுக்க முடியாமல் அவர் சினிமாவே வேண்டாம், இனிமேல் நடிக்கவே வேணான்னு ஒதுங்கிட்டார். அவர்லாம் நல்ல ஆர்டிஸ்ட், இப்போ அழகாக நடிச்சிட்டு இருந்திருக்கலாம். வேணான்னு முடிவு பண்ணிட்டார். அது காரணம் என்ன? அவர் வேணான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு சினிமா அவரை கொண்டு போய் தள்ளிடுச்சு, அதான் உண்மை. இப்போ ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்களா வில்லனா நடிக்க வந்துட்டார். ஸோ மற்றவங்களாம் சொல்லலாம் என்னங்க வில்லனா நடிக்கிறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உண்மையான நடிகர் ஆகிட்டார். ஏன்னா ஒரு நடிகர்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தைரியமாக நடிக்கணும் அப்படின்றதுல உங்கள் ரவி மோகனுடைய பார்த்தீங்களா அந்த டைட்டில் டீசரில்? இப்போ நான் ஜெயம் ரவி பற்றி பேசவா, ரவி மோகனை பற்றி பேசவா? ரெண்டு பேர்ல யாரை பற்றி ரெண்டு பேரும் தெரியுது. ஜெயம் ரவி தானே ரவி மோகனா மாதிரி? ஆமாம் சார், ஆமாம் சார். ரவி மோகன் தானே ஜெயம் ரவி தான் சார். அப்புறம் என்ன? சரி, நீங்கள் இப்போ ரவி மோகனை பற்றி பேசுகிறீங்க சார். ரவி மோகன் போது கரெக்ட், ரவிமோகனை பற்றி பேசணும். ஏன் தெரியுமா? ஜெயம் ரவியாக இருந்தபோது அவருக்கு தடுமாற்றங்கள் இல்லை, மனக்குழப்பம் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, சந்தோஷங்கள் தொடர்ந்து நீடித்தது. இப்போ அதை ஒரு சின்ன தடுமாற்றங்கள், ஒரு பர்சனல் ஃபேமிலி லைஃப்குள்ளே சில பிரச்சனைகள், அதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போக வேண்டாம், அதோட பர்சனல், அதை விட்டுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், சில சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் ஏதோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவர் என்னன்னு நம்ம பர்சனலாக பேச முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஜெயம் ரவியிலேருந்து ரவி மோகனாக மாறினீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்னா. அப்போ ஜெயம் ரவியாக இருந்தபோது அவர் சின்ன ஆளாக இருந்தாராங்கிறதா என்னுடைய கேள்வி. ஜெயம் ரவியோ இருந்தபோது பெரிய ஸ்டாராக தானே இருந்தார். அப்புறம் அதை மாறினோன்னே இப்போ ரவி மோகனாக வந்துட்டார். யார் சொன்னாங்கன்னு தெரில. நிறைய பேர் இப்படி தான் கிளப்பி விட்டுறாங்க, பேரை வந்து மாற்றிக்குங்க அப்படிங்கிறாங்க. டி ராஜேந்தர் கூட பேரை மாற்றிட்டாரு இல்லை? விஜய் டி ராஜேந்தர் எந்த விஜய் சூப்பர் ஸ்டார் ஆனதுனால கூட அவர் பேரை சேர்த்துக்கிட்டாரா, இல்லை அவர் டி ராஜேந்தர் நம்மளால இனிமேல் சர்வே பண்ண முடியாதுங்கிறதுனால கூட விஜய் சேர்த்துக்கிட்டாரா, என்னன்னே தெரிலங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து தடுமாற்றமான ஒரு மனநிலை ஒரு நடிகனுக்கோ நடிகைக்கோ, ஏன் இயல்பாக நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா நிறைய தொழிலில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது. ஃபோக்கஸ் வந்து பிஸ்னஸ் மேலே இருக்கும், குடும்பத்து மேலே இருக்கும், நல்லா அழகாக போயிட்டுருக்கும் குடும்பம். ஏதாவது ஒரு டிசாஸ்டர், அதாவது வந்து ஒரு பிரச்சனை, பெரிய சரிவு, பெரிய தோல்வி, பண நஷ்டம், இந்த மாதிரி வரும்போது இயல்பாகவே நம்ம இந்த ஜாதகம் பார்க்குறவங்க, இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த ஜோசியம் பார்க்குறவங்க, இவங்ககிட்டலாம் நம்ம தேடி போகிற மனநிலை வந்தது. யாராவது வந்து சொல்லுவாங்க, ஏப்பா ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க, எனக்கு தெரியும்ப்பா வடபழனியில் ஒருத்தர் இருக்கார், அவர் புட்டு வைப்பார் அப்படின்னாங்க. என்ன புட்டு வைப்பார்? அவர் போனால் அவர் வீட்டில் வந்து காலை டிஃபன் வேணால் புட்டு கொடுப்பாரு, வேறு ஒன்றும் பண்ண மாட்டார். அவரும் மனிதர் தானுங்க. எனக்கெல்லாம் இதில் நம்பிக்கையே கிடையாது. ஒரு நம்புறவங்கன்னு நான் கூட சொல்லலை, எனக்கு நம்பிக்கை இல்லை. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. ஜெயம் ரவிங்கிற பேர் வந்து ஜெயம் மோகன் மாற்றிருப்பார். சரி, இப்போ அந்த கேள்வி அது இல்லை, இதில் வந்து வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க. இது வந்து நிறைய விஷயம் பேசிட்டோம் முன்னாடி. பரவாயில்ல, இந்த மேட்ருக்கு வருவோம் நம்ம. அது தப்பு இல்லை. ஒரு நடிகன் பல விதமான கேரக்டர்ஸை ஏற்று ஷோல்டர் பண்ணி நடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி ஒரு இறங்கு முகத்தில் இருக்கும்போது இப்படி வந்து வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை. அதுவும் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனா நடிக்க வேண்டிய அவசியம் ஜெயம் ரவிக்கு இல்லை. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னு எனக்கு தெரில. சரியா தப்பாங்கிறது அவருக்கு தான் தெரியும், எனக்கு சொல்ல முடியாது.
ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்கங்க. ஈக்குவலான ரோல் தான். நான் என்ன கேட்குறேன், ஈக்குவலான ரோல் தான். இவர் நம்ம சிவகார்த்திகேயன் ஹீரோ, ஜெயம் ரவி வில்லன். ஈக்குவலான ரோல் தான். அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஜெயம் ரவியை அடித்து ஜெயிப்பாரா, இல்லை ஜெயம் ரவியை சிவகார்த்திகேயனை அடித்து ஜெயிச்சுட்டு அப்படி ஒரு ஆயுதத்தோடு அப்படி நடந்து வர, அதாவது துப்பாக்கி வேற அவர் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ துப்பாக்கியோட ஸ்டைலாக நடந்து போகிற மாதிரி கடைசியாக ஃப்ரீஸ் பண்ணி முடிப்பாங்களா, எப்படி முடிப்பாங்க? கடைசியில் வந்து அடித்து தோத்து வில்லனை தோக்கடிச்சு தான் எந்த தமிழ் சினிமாலையும் விடுறாங்க. எந்த தமிழ் சினிமாவில் ஹீரோ தோத்துட்டாரு வில்லன் ஜெயிச்சிட்டான்னு காமிக்கிறாங்களே, லாஜிக் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க. அதான் சொல்கிறேன்ல, ஈக்குவலான கேரக்டர்லாம் எப்படின்னா சப்பை கட்டுறது தான். இப்போ ஒரு பெரிய பழைய நடிகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நடிகை இருக்காங்க. அந்த நடிகை போய் ஒரு கதை இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒரு அம்மா கேரக்டர், அம்மா கேரக்டர், அப்பத்தா கேரக்டர் ஒன்று இருக்கும். அப்பத்தானா யாருன்னு தெரியும்ல, கிராமத்து கிழவி. அந்த கேரக்டர் ஒன்று இருக்கும். அப்போ வந்து அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா திண்ணையில் உட்காந்துட்டு வெத்தலை இதை வந்து தட்டிக்கிட்டு வாயில் வெத்தலை போட்டுக்கிட்டு சும்மா போகும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கும், வரும்போது ஏதாவது கமெண்ட் அடிக்கும். படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷாட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அப்பத்தா கிழவிகிட்ட போய் அந்த நடிகைகிட்ட, அப்பத்தா கிழவின்னு சொல்லக்கூடாது, நடிகிட்ட போய் கதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அம்மா நீங்கள் எப்படின்னா, அதாவது வந்து அந்த ஹீரோ அப்படி உள்ளே போகிறான், ஏய் அப்படிங்கிற, அம்மா அப்படின்னு கை கட்டி நிற்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு ஹீரோயின் போவோம், ஓ அப்படிங்கிற, ஐயோ அப்பத்தான் அப்படின்வோம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் மிரட்டுறீங்கம்மா, நீங்கள் தான்மா கதை அப்படின்வாங்க. அவங்க ஹீரோயினா கிடையாது, ஆனால் கதை சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலாக அப்போ தான் அவங்க வந்து நடிக்க ஒத்துக்குவாங்க. ஓ அப்படியா, அப்படியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியா ஏயின்னு ஒன்று பயந்துருவாங்க. ஆமாம்மா ஏயின்னு ஒன்று காலெல்லாம் நான் எட்டி மிதிக்கிற சீன்லாம் இருக்குமா அப்படின்வாங்க. ஒரு மிதிக்கு தெரியாது, அது ஒன்றுமே இருக்காது. கடைசியில் போனால் இந்த மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அங்கே பார்த்தா அந்த உரலை தட்ட விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லணும், சொன்னால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துமா திண்ணையில் உரல் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்பப்போ உரல் தட்டும் போது அவங்க நடந்து போவாங்க, நீங்கள் உரல் தட்டிகிட்டே இருப்பீங்க, இப்படி பார்ப்பீங்கன்னு யாராவது நடிப்பாங்களா? அதனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதெல்லாம். அதாவது வந்து ஹீரோக்கு சமமான கேரக்டர்னு சொல்கிறதெல்லாம் அந்த கதை தான். ஏன் இது கேட்குறேன்னா, விஜய் சேதுபதியும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வில்லனாக நடித்தார். ஹீரோவாக நடித்ததை விட வில்லனாக நடிக்கும் போது அவர் மேலே பயங்கர ஃபோக்கஸ் இருந்தது. மாஸ்டர் படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டு விஜய் சாரோட நீங்கள் தான் சார் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு. ஒரு ஆள் அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தோல்வி படங்கள் கொடுத்துட்டோம், இது வில்லன்னா கொஞ்சம் அதிகமாக ரீச் கிடைக்குன்றதுனால இந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் சேதுபதியும் ஜெயம் ரவியும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு யங் ஆக்ஷன் ஹீரோ. விஜய் சேதுபதி வந்து ஹீரோ தான், ஆனால் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார், புரியுதா உங்களுக்கு? அதனால் ஆமாம், பயங்கரமான ஆக்டர். அதனால் விஜய் சேதுபதியை ஜெயம் ரவியோட கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸை வந்து எப்படி சொல்கிறது, பரிச்சயத்தனமான கேரக்டர்லாம் எடுத்து கூட விஜய் சேதுபதி பண்ணி வெற்றிகளை நிறைய கொடுத்துருக்கிறாரு. அவரோட ட்ராவல் வேறங்க, அவரை விட்டுருணுங்க. அவர் இந்த லிஸ்ட்டில் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ரெகுலர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார்ஸு. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சூப்பர் ஸ்டார்ஸோடலாம் விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நான் ரஜினியை தப்பாக சொல்கிறேன்னு நினச்ச போகிறீங்க. அவங்களாம் வேறு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு. விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவரை வந்து நம்ம ஹீரோவாகவும் பார்க்க முடியாது, வில்லனாகவும் பார்க்க முடியாது, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார். சரி, அப்போ நீங்கள் ஜெயம் ரவி எடுத்த முடிவு அவருக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க? அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல சார். சினிமாவில் எது வேணால் எப்படி வேணால் நடக்கும். அரவிந்த் சாமி வந்து தனி ஒருவனில் ஜெயம் ரவிக்கு வில்லனா நடித்து பெரிய பேர் எடுத்து அவர் மறுபடியும் ஒரு ஹீரோவாக வரலையா? அதாவது வந்து சதுரங்க வேட்டை 2 அது இதுன்னு படங்கள் நடிக்கலையா? பெருசாக பிரகாசமாக வந்தாரா போனாருங்கிறது தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த படங்கள் சரியில்லையா என்னன்னு தெரில. அந்த நரகாசுரன்னு ஒரு படம் வராமல் போச்சு, சதுரங்க வேட்டை 2ன்னு ஒரு படம் வராமல் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பழைய மலையாள படத்தை காப்பி பண்ணி கூட ஒரு படம் வந்துச்சு. என்ன பாஸ்கர், ரவுடி பாஸ்கரா, சித்திக் பாஸ்கர், அது எனக்கும் ஞாபகம் இல்லை. கடைசியா மெய்யழகன் நடிச்சாரு, ராஸ்கல்னு ஏதோ ஒரு ராஸ்கல் பாஸ்கர் ஏதோ படம் வந்துச்சு, அது பேர் கூட தெரியல. மெய்யழகன்ல நல்லா நடிச்சிருந்தாரு பாருங்க. அவர்லாம் வந்து ஹீரோவா வரணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்ல கதாபாத்திரங்கள் தான் யார் வேணா தேர்ந்தெடுத்து நடிக்கலாம். அந்த மாதிரி ஜெயம் ரவி வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம், அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும். நல்லபடியாக வரட்டும், சக்ஸஸ் ஆகட்டும். நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. தனி ஒருவனில் அவருக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னா, 2 பேரும் அதிகமாக மோதல் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும்ல சார், அதே மாதிரி கேரக்டர் தான் வருவாங்கன்றாங்க சார். அதனால தான் ஒத்துக்கிட்டாருன்னு இருக்கலாம்.
பெரிய சம்பளமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. இல்ல, எல்லாத்தையும் விட பெரிய சம்பளங்கிறது முக்கியம். பெரிய கேரக்டர், ஈக்குவலான கேரக்டர்லாம் 2ஆம் பட்சம் தான். பெரிய சம்பளம்னு இப்ப கடைசியா சொன்னீங்கல்ல, ஆமா. அதுதான் முதல் பட்சம். சரி, எனக்கு நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் சார். அவரும் இப்போ கொஞ்சம் ஒரு வெற்றி தேவைப்படுதுல்ல, இதன் மூலமா அவருக்கும் பேர் கிடைச்சா நம்மளுக்கும் சந்தோஷம் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த டைட்டில வந்து ஒரு புதுசா யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற இடத்துல தான் நானும் இதை கொண்டு போய் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டுறீங்க ஸ்கிரிப்டுக்கு, பேரு கொஞ்சம் மெனக்கிடக்கூடாது என்ன அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல. அந்த பழைய பராசக்தின்னு பேர் இருக்கு பார்த்தீங்களா? படத்தினோட பேரு. அது இன்னைக்கு வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த படத்தினுடைய பேர வந்து இந்த படம் வந்து கெடுத்துறக்கூடாது. ஆ, கெடுக்கும்னு நம்ம சொல்லல. அது நம்ம நோக்கமும் கிடையாது. பழைய படங்களுடைய பேர் இப்ப ஒண்ணும் இல்ல சார். சிம்பிளா சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றேன். இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப Google போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். பராசக்தின்னு போடுங்க. சிவகார்த்திகேயன் தான் வருவாரு. சிவாஜி வர மாட்டாரு. இல்ல நான் இன்னைக்கு கூகுள் பண்ணது கூட அதுதான் சார் வந்தது. அது வந்து எப்படின்னா தப்பு சார் அது. அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. அது வந்து சிவாஜி, கலைஞர் ஐயா, அப்புறம் வந்து ஏவிஎம் நிறுவனம் இப்படி எடுத்த பெரிய படம். அதை கொண்டு வந்து பராசக்தின்னு வச்சு இப்போ தட்டி பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தெரியும்? 2K கிட்ஸ்க்கு பராசக்தி, பழைய சிவாஜி கணேசன் பராசக்தி படம் யாருக்காவது தெரியுமா? அவங்க என்ன நினைப்பாங்க, பராசக்தின்னு கூகுள் பண்ணோன்னு உடனே சிவகார்த்திகேயன் படம் வருது டக்குன்னு பராசக்தின்னு. உடனே சிவகார்த்திகேயனோட பராசக்தி ஆக்கிடுறாங்க. அதெல்லாம் தப்பு. ஒரு வெற்றி, ஒரு பெரிய வெற்றி, அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். அதான் அது அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இனி வரும் டேரக்டர்களாவது கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிட்டோன்றது தான் அந்த டைட்டிலை நம்ம வச்சுருக்கோம். நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஒதுக்குனது. நன்றி. ஓகே. நான் இதை தான் அதிகமாக பார்ப்பேன் நான்.